ஓம் சாய்ராம். அன்பான சாய் நண்பர்களே, ஒரு முறை மசூதிக்கு முன்னால் ஒரு வண்டி ஒன்று வந்தது. அந்த வண்டியில் ஒரு புலி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. அது ஏதோ ஒரு நோயால் அவதியுற்றிருந்தது. அந்த புலி அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளிலிருந்து அதை விடுவித்து குணமளிக்க அதன் காவலர்கள் பலவித சிகிச்சை முறைகளை மேற்கொண்டனர். பின் பாபாவின் புகழை கேள்வியுற்று புலியுடன் அவரை பார்க்க வந்தனர். ஷீரடியில் உள்ள மக்கள் அதை பயத்துடன் பார்க்க துவங்கினர். புலியின் காவலர்கள் புலியை பற்றிய அனைத்தையும் பாபாவுக்கு கூறினர். பின் புலியை பாபாவின் முன் கொண்டு வந்தனர். புலி படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் தன் தலையை தாழ்த்தியது. தன் வாளில் உள்ள மயிர்கொத்தை ஆட்டி அதை 3 முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்து இறந்துவிட்டது. முதலில் புலியின் காவலர்கள் சோகம் அடைந்தார்கள். பின் பக்குவம் அடைந்து புலி தமக்கை உடையதாய் இருந்ததால் பாபாவின் பாதார விந்தங்களில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்து விட்டது என்று எண்ணினர். காவலர்கள் அதை ஊர் ஊராக எடுத்து சென்று காண்பித்ததன் மூலமாக பொருளை ஈட்டி வந்தனர். தங்களின் கடன்கள் அனைத்தும் அடைந்ததும் புலி விடுதலை அடைய பாபாவிடம் சென்று சரண கமலங்களை அடைந்து விட்டது என்று எண்ணினர். ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி தன் முடிவை சந்தித்தால் அது நிர்கதியாகிவிட்டது என்று அர்த்தம். இந்த நிகழ்வு பாபா சமாதி அடைவதற்கு 7 நாட்களுக்கு முன் நடந்தது. ஷீரடியில் மகாதேவ் மந்திரின் எதிரில் இந்த புலியின் சமாதி உள்ளது. இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சச்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் 31 உள்ளது. ஓம் சாய்ராம்.